அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து திருச்செந்தூருக்கு எத்தனை ரயில்கள் புறப்படுது அப்படிங்கிறோம், திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு எத்தனை ரயில்கள் வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா 61 கிலோமீட்டர், 10 ரயில்வே ஸ்டேஷன்கள் இடையில் இருக்குது. இந்த ட்ராக் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 101 வருடங்கள் ஆயிடுச்சு. 100 வருடங்கள் பழமையான இந்த ட்ராக்கோடைய பயணம் 1923 இதை மீட்டர் கேஜாக போடப்பட்டது. அப்புறம் 2008 தான் இந்த பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டது. 2023 இது எலக்ட்ரிஃபைடு ஆயிடுச்சு. இப்போ இந்த இடைப்பட்ட பகுதி சிங்கிள் லைன் எலக்ட்ரிஃபைடாக இருக்குது. ஒரு நாளைக்கு மொத்தம் 7 ரயில்கள் திருநெல்வேலி சந்திப்பில் இருந்து திருச்செந்தூருக்கு செல்லுது. அதில் ஒன்று சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ஒன்று எக்ஸ்பிரஸ், இன்னும் 5 ட்ரெயின்கள் பேசஞ்சர். ஸோ முதலாவதாக இருக்குது பார்த்திங்கன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸ். இது சென்னை எக்மோர்லேருந்து வருது. திருநெல்வேலிக்கு வரும்போது அதிகாலை 4:30, திருச்செந்தூருக்கு போய் சேருது 6:10. இதோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்திங்க அப்படின்னா 55 ரூபா. இது சூப்பர் ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுனால அடுத்த ஒரு நாளுடைய ஆரம்ப நாளில் அடுத்து காலையில் 7:25 AM இருக்குது. அது பேசஞ்சர் ட்ரெயின். திருநெல்வேலியிலேருந்து 7:25 புறப்பட்டு 9 மணிக்கு திருச்செந்தூரை சென்று அடையுது. இதோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபா ஒரு ஆளுக்கு. அடுத்த ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா 10:10க்கு இருக்குது. 10:10க்கு புறப்பட்டு 10:40க்கு திருச்செந்தூரை சென்று அடையுது. இந்த ரயில்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேசஞ்சர் ட்ரெயின் தான். எல்லாமே அன்ரிசர்வ் பெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் அது எதில் வேணாலும் ஏறிக்கலாம். ஒரே ஒரு வண்டி தான். ஸோ இந்த சென்னை எக்மோர்லேருந்து வர செந்தூர் எக்ஸ்பிரஸ் தான் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது மட்டும் முன்னாடி பின்னாடி மட்டும் அன்ரிசர்வ் பெட்டி இருக்கும். அடுத்து 11:40க்கு பார்த்திங்கன்னா வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷனில் இருந்து திருச்செந்தூர் பேசஞ்சர். இது 11:40க்கு திருநெல்வேலிக்கு வரும். அடுத்ததாக இருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ். இது திருநெல்வேலியில் 1:30க்கு சேரும். பாலக்காடில் கிளம்பி 1:30க்கு 3:15க்கு திருச்செந்தூரை சென்று அடையுது. அடுத்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா அதுவும் பேசஞ்சர் ட்ரெயின். இந்த வண்டியை பார்த்திங்க அப்படின்னா 4:30 மணிக்கு, சாயங்காலம் 4:30 மணிக்கு புறப்பட்டு 6:10க்கு திருச்செந்தூரை சென்று அடையுது. இந்த வண்டியோட டிக்கெட் பேர் 20 ரூபா தான். பேசஞ்சர் ட்ரெயினுக்கு 20 ரூபாயும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு 40 ரூபாயும், சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு 55 ரூபாயும் தான் இதோடைய கட்டணம். ஒரு நாளுடைய கடைசி ட்ரெயின் இது தான். ஸோ சாயங்காலம் 6:50க்கு புறப்படுற ட்ரெயின் 8:20க்கு திருச்செந்தூரை சென்றடையுது. இதுக்கு பிறகு வண்டிகள் கிடையாது. ஸோ இதோடைய டிக்கெட் ஃபேர் 20 ரூபா. இப்போ நம்ம திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு வர வண்டிகளை பார்க்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா 7:20 AM. இந்த வண்டி வேறு எதுவும் கிடையாது. நம்ம செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அங்கே போகுதில்ல, அந்த ரேக்கை திருநெல்வேலிக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ க்ளீனிங் பர்பஸ், அப்புறம் இது மெயின்டெனன்ஸ்க்காக அந்த வண்டி தான். அங்கே போன உடனே திருப்பி லோகோ ரிவேஸ் பண்ணிட்டு இங்கே வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா 8:15 AM இருக்குது. அது 10 மணிக்கு திருநெல்வேலி அடையும். இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து வரும்போது முதல்ல இன்ஜின்லேருந்து ஒரு 5 பெட்டிகளை தள்ளியே நீங்கள் அடுத்த பெட்டிகளில் ஏறிக்கலாம். இன்ஜின் பக்கத்தில் இருக்க பெட்டிகளில் ஏறினீங்க அப்படின்னா நீங்கள் இறங்குறதுக்கு சில ஊர்களில் பிளாட்ஃபாரம் இருக்காது. ஏன்னா பிளாட்ஃபாரம் சின்ன சைஸாக இருக்கும், ட்ரெயின் நீளமாக இருக்கும். ஏன்னா 19 பெட்டிகள் இருக்குது செந்தூர் எக்ஸ்பிரஸில். மற்ற ஓடிட்டுருக்கிற எல்லா பேசஞ்சர் வண்டிக்கு பார்த்திங்கன்னா 10 இல்லைனா 10 பெட்டிகள் தான் இருக்கும். பாலக்காடு தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தாலும் அது முழுவதுமே அன்ரிசர்வ் பெட்டிகள் தான். நீங்கள் அதில் பாலக்காடு எக்ஸ்பிரஸில் எதில் வேணாலும், எந்த பெட்டிகளில் வேணாலும் ஏறிக்கலாம். இந்த ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா 2:30க்கு புறப்படுது. இது திருச்செந்தூர்லேருந்து வாஞ்சிமணியாச்சி சந்திப்புக்கு போகிறது. திருநெல்வேலிக்கு இது 3:55க்கு வரும். நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து அடுத்து சென்னை, கோயம்புத்தூர் அந்த பகுதி போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கு அடுத்த ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா 5:50க்கு வருது. இந்த ட்ரெயினில் நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னா அந்தியோதயா இந்த வண்டியெல்லாம் பிடிக்க முடியாது. ஸோ அதனால், ஏன்னா 5 மணிக்கெலாம் அந்தியோதயா வந்துடும். அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 2:30க்கு கிளம்புற வண்டி உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கனெக்டிங்காக இருக்கும்.
கடைசியாக இரவு புறப்படுற வண்டி தான் இது. 8:25 PM-க்கு 9:30க்கு திருநெல்வேலி வந்து அடையுது. இது அப்படியே சென்னை எக்மோர் வரைக்கும் போகும். இந்த இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா 61 கிலோமீட்டர். மேக்ஸிமம் பர்மிஷனபிள் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 90 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து அதிகமான வேகத்தில் 90 கிலோமீட்டர் வேகத்துலேயே வண்டிகள் போகாது. காரணம் என்ன அப்படின்னா 10 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து ஸ்டாப்புகள் நிறுத்தங்கள் வந்துடும். அதனால் இது ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. டைமிங் வந்து 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் கொடுத்துருந்தாலும் இது ஒரு 10 நிமிடம் இல்லை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த வண்டி வந்து தன்னோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆயிரும். இடைப்பட்ட தூரம் பார்த்திங்க அப்படின்னா 61 கிலோமீட்டர். தாமிரபரணி ஆற்றுக்கு அப்புறம் தான் திருச்செந்தூருக்கான ட்ராக் வந்து பிரிஞ்சு போகும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை, செய்துங்கநல்லூர், தாதன்குளம், ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, நாசரேத், கச்சன்விளை, குறும்பூர், ஆறுமுகடேரி, காயல்பட்டினம், அடுத்தபடியாக திருச்செந்தூர். இந்த இடைப்பட்ட தூரத்தில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நிறுத்தத்தில் தான் நிறுத்துவாங்க. மற்ற வண்டிகள் எல்லாமே வந்து எல்லா இடங்களையும் நின்று போகும். இப்போது கடைசியாக டிசம்பர் மாதம் மழை பெஞ்சதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருந்ததும், நாசரேத் பக்கத்தில் இருக்க அந்த குளத்து பக்கத்தில் இருந்ததும் பார்த்திங்கன்னா நிறையா தண்டவாளங்கள் அரிப்பு ஏற்பட்டு தண்டவாளமே அந்தரத்தில் தொங்கிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ஒரு 10-15 நாளில் சரி பண்ணி மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது மக்களுக்கு மிகுந்த பயன்பாடானது. இது எலக்ட்ரிஃபைடு ஆனதுலேருந்து இன்னும் ரயில்கள் நல்ல வேகத்துலையும் சீக்கிரமாகவும் ரீச் ஆகுது. இதை டபுள் ட்ராக் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நண்பர்கள் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கான டிராஃபிக் இங்கே கிடையாது. ஏன்னா 1 மணி நேர பயணம் தான். அதுக்காக பல கோடிகளை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.